வடலூரில் 4 கடைகளின் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் திருடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வடலூர் என்எல்சி ஆபீசர் நகரை சேர்ந்த ரவலப்பன் மகன் லிங்குசாமி வடலூரில் இருந்து பன்ருட்டி செல்லும் சாலையில் மளிகை கடை வைத்து நடத்தி வருகிறார். இந்நிலையில் இரவு வழக்கம் போல் கடையை 10 மணிக்கு மூடிவிட்டு வீட்டிற்கு சென்று விட்டார். இதனை அடுத்து காலை 7 மணிக்கு கடைக்கு வந்தபொழுது கடையின் பூட்டு உடைக்கப்பட்டு இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். பின்னர் உள்ளே சென்று பார்த்தபொழுது கடையின் உள்ளே வைத்திருந்த நல்லெண்ணெய், பவுடர், ஷாம்பு, வாஷிங் மிஷின் லிக்விட் உள்ளிட்ட பொருட்களை திருடி சென்றது தெரியவந்தது. இதனை அடுத்து அருகில் இருந்த ஊமதுரை என்பவரின் பெட் பர்னிச்சர் மார்ட் கடையின் பூட்டை உடைத்தும் உள்ளே சென்று பார்த்தபோது அதில் பணம் ஏதும் இல்லாததால் அருகில் இருந்த மற்ற கடையின் பூட்டை உடைத்து கல்லாப்பட்டியில் இருந்த 500 ரூபாயை திருடி சென்றுள்ளார். மேலும் சத்தியஞான சபை அருகே உள்ள ஒரு டீ கடையின் பூட்டை உடைத்து அதிலிருந்து ரூபாய் 1500 பணத்தை திருடி சென்றது அப்பகுதியில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து வடலூர் காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் இது குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடம் இருந்து 1 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டை பகுதியில் கஞ்சா விற்பதாக மேட்டுப்பாளையம் காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் துணை காவல் ஆய்வாளர் சிவகுமார் மற்றும் காவலர்கள் அங்கு சென்று சந்தேகத்திற்கு இடமாக நின்றிருந்த 3 வாலிபர்களை பிடித்து விசாரித்தனர். விசாரித்ததில் முத்திரையார்பாளையம் திருநள்ளாரை சேர்ந்த கார்த்திக் ராஜா, தர்மபுரி சதீஷ், விழுப்புரம் ஆயத்தூர் அமோஸ் பெர்னாண்டஸ் என்பதும் அவர்கள் வெளி மாநிலத்தில் இருந்து கஞ்சா வாங்கி வந்து விற்பனை செய்ததும் தெரியவந்தது. அவர்கள் மூவரையும் காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடம் இருந்து 60,000 மதிப்புள்ள 1.150 கிராம் கஞ்சா மற்றும் 3 மொபைல் போன்களை பறிமுதல் செய்தனர். அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். முதலியார்பேட்டை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தனது ஆதரவாளர்களுடன் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார். புதுச்சேரி நூறடி சாலையில் உள்ள சுகன்யா கன்வென்ட் சென்டரில் முதலியார்பேட்டை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பாரதிய ஜனதா கட்சியில் இணையும் விழா நடைபெற்றது. மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமை தாங்கினார். பாஜக புதுச்சேரி மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரைனா, அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர் செல்வம், பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக மத்திய தொழிலாளர் வேலைவாய்ப்பு மற்றும் இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா பங்கேற்று பேசினார். தொடர்ந்து முதலியார்பேட்டை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தனது ஆதரவாளர்களுடன் பாஜகவில் இணைந்தார். விழாவில் மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரைனா பேசுகையில், புதுச்சேரியில் கடந்த தேர்தலில் 6 சட்டமன்ற உறுப்பினர்களுடன் வெற்றி பெற்றுள்ளோம். வரும் சட்டசபை தேர்தலில் பாஜக சார்பில் 13 சட்டமன்ற உறுப்பினர்களுடன் வெற்றி பெறுவோம். கட்சியில் இணைந்துள்ள முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரை தேர்தலில் நிறுத்தி 13வது சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற வைப்போம் எனவும் கூறினார். அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள் ஊழியர்களுக்கு நிலுவை சம்பளம் வழங்க வேண்டும் என புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு கௌரவ தலைவர் சேஷாச்சலம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி பள்ளி கல்வித்துறையின் கீழ் 33 அரசு உதவி பெறும் பள்ளிகள் உள்ளன. இப்பள்ளி ஆசிரியர் ஊழியர்களின் சம்பளம் ஓய்வூதியத்திற்கான நிதியில் 95% புதுச்சேரி அரசு வழங்குகிறது. அத்தொகையை மாதந்தோறும் விடுவிக்காமல் 3 மாதத்திற்கு ஒருமுறை வழங்கப்பட்டது. இந்நிலையில் ஜூன் மாதத்தில் இருந்து இதுவரை 6 மாதம் சம்பளம் மற்றும் 7 மாத ஓய்வூதியம் வழங்கவில்லை. இப்பள்ளிகளில் பணிபுரிவர்கள் பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்துவ பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் அக்குடும்பத்தினர் பண்டிகையை கொண்டாட முடியாத நிலையில் பள்ளி கல்வித்துறை ஏற்படுத்தியுள்ளது. இதற்காக ஒதுக்கிய நிதியை விடுவிக்க அரசாணை வெளியிடவில்லை. முதல்வர், கல்வி அமைச்சர் கிறிஸ்துமஸ் கொண்டாடும் வகையில் உடனடியாக 6 மாத சம்பளம், 7 மாத ஓய்வூதியம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். புதுச்சேரி மிஷன் வீதியில் INTUC சர்க்குரு ஆட்டோ ஸ்டாண்ட் பெயர் பலகை திறப்பு விழா INTUC மாநில தலைவர் பாலாஜி திறந்து வைத்தார். புதுச்சேரி மிஷன் வீதியில் INTUC சர்க்குரு ஆட்டோ ஸ்டாண்ட் பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக INTUC மாநில தலைவர் பாலாஜி கலந்து கொண்டு தொழிற்சங்க கொடியேற்றி பெயர் பலகையை திறந்து வைத்து இனிப்புகளை வழங்கினார்.
இந்நிகழ்ச்சியில் மாநில INTUC நிர்வாகிகள் சொக்கலிங்கம், ஞானசேகர், தமிழ்ச்செல்வன், ஜான்சன், சிவகுமார், பெரியண்ணன், பாண்டியன், அந்தோணி ராஜ், முருகன், டேவிட், செபஸ்டியன், சிவா மற்றும் மிஷன் வீதி சர்க்குரு ஆட்டோ ஸ்டாண்ட் நிர்வாகிகள் ஜெயராமன், ஆனந்தராஜ், வேல்முருகன், முத்துராமன், கண்ணன், சக்திவேல், முருகன் உள்ளிட்ட உறுப்பினர்களும், நகர ஆட்டோ ஸ்டாண்ட் தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். இந்திய அரசு ஜவுளி அமைச்சகம், கைவினை அபிவிருத்தி ஆணையர் அலுவலகம், புதுடெல்லி வடிவமைப்பு மற்றும் தொழில்நுட்ப மேம்படுத்துதல் திட்டத்தின் கீழ் சுடு களிமண் கைவினை பொருள் பயிற்சி அளிக்க புதுவை மாநில கூட்டுறவு கைவினை மற்றும் கைத்தறி இணையம் வாயிலாக ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் 30 சுடு களிமண் கைவினை கலைஞர்கள் தங்களின் வருமானத்தை பெருக்கவும், சுயநிலைத் தன்மையை உயர்த்தவும் மற்றும் சமூக பொருளாதார தன்மையை உயர்த்தும் பொருட்டு 1 மாத காலம் புதுச்சேரி வில்லியனூர் அருகே பொறையூர்பேட் பகுதியில் நடைபெற உள்ளது. இதன் மூலம் கைவினை கலைஞர்கள் அனைவரும் வெங்கடேசன் அவர்கள் சுடு களிமண் கைவினை பொருட்கள் சம்பந்தமான புதிய வடிவமைப்பு மற்றும் மேம்படுத்துதல் பயிற்சி நுணுக்கங்களை அளிக்க உள்ளார். இதில் கலந்து கொள்ளும் கைவினை கலைஞர்களுக்கு ரூபாய் 300 வீதம் நாளொன்றுக்கும் மாதம் ரூபாய் 7500 உதவித்தொகையாக அவரவர் வங்கி கணக்குகளில் செலுத்தப்படும். இந்நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சாயே சரவணகுமார் குத்துவிளக்கு ஏற்றி இப்பயிற்சியினை துவக்கி வைத்தார். கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன் முன்னிலை வகித்தார். கூட்டுறவு சங்கங்களின் இணை பதிவாளர் சங்கரா பரணி, மேலும் புதுச்சேரி கைவினை அபிவிருத்தி ஆணையர் அலுவலகம், கைவினை பொருட்கள் சேவை மையம் உதவி இயக்குனர் ரூப்சந்தர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தார். இப்பயிற்சிக்கான ஏற்பாட்டினை நிர்வாகி மற்றும் மேலாண் இயக்குனர், புதுச்சேரி மாநில கூட்டுறவு கைவினை மற்றும் கைத்தறி இணையம் கூட்டுறவுத்துறை புதுச்சேரி செய்திருந்தது. மேலும் நடைபெற்ற விழாவில் ராமநாதபுரம் பகுதி மக்கள் கைவினை கலைஞர்களின் கை வண்ணங்களை செய்த பொருட்களை கண்டுகளித்து அவர்களை பாராட்டினர். காரைக்காலில் இளைஞர் காங்கிரஸ் சார்பில் 2026ஆம் ஆண்டு புது வருடத்திற்கான தினசரி கேலண்டர் வழங்கப்பட்டது. காரைக்கால் மாவட்டத்தில் புது வருடத்திற்கான 2026ஆம் ஆண்டு தினசரி கேலண்டரை வடக்கு தொகுதி மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் காரைக்கால் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் சார்பில் தலைவர் ரஞ்சித் வழங்கினார். முன்னதாக பிரசித்தி பெற்ற ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் கேலண்டரை வைத்து பூஜை செய்து வழிபாடு செய்து அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கி கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து புது வருடத்திற்கான கேலண்டரை வழங்கி துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் சந்திரமோகன் முன்னிலையில் முன்னாள் காங்கிரஸ் கட்சி சபாநாயகர் சுப்பிரமணியன் தலைமையில் இளைஞர் காங்கிரஸ் சுப்பையன், சிறுபான்மை பிரிவு முஜிப் ரகுமான், சாகுல், மகிழா காங்கிரஸ் மாவட்ட தலைவி நிர்மலா ஆகிய திரளான காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் மற்றும் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். காரைக்காலில் ஆதரவற்றோர்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்வதோடு அடையாளம் தெரியாத சடலங்களுக்கு இறுதி சடங்கு செய்து சேவை ஆற்றி வரும் அன்னை ஃபவுண்டேஷனை பல்வேறு தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர். காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக அன்னை ஃபவுண்டேஷன் என்ற பெயரில் பல்வேறு சமூக பணிகளை கோபாலகிருஷ்ணன் முன்னெடுத்து செய்து வருகிறார். குறிப்பாக மாவட்டத்தில் ஆதரவற்றவர்களாக திரியும் முதியோர்களை அழைத்து அவர்களுக்கு முடி வெட்டி ஷேவிங் செய்து ஆதரவற்றோர் இல்லங்களில் சேர்ப்பதும், குடும்ப பிரச்சனை காரணமாக சுற்றி திரியும் நபர்களை கண்டறிந்து அவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து குடும்பத்தாருடன் ஒப்படைப்பது உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை செய்து வருகிறார். இதனிடையே அடையாளம் தெரியாத நபர்கள் இறந்து காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை சவக்கிடங்கில் வைத்து காவல்துறையினரின் சம்பிரதாயங்கள் முடித்த பின்னர் அந்த சடலங்களுக்கு உரிய முறையில் இறுதி சடங்கு செய்து நல்லடக்கம் செய்து வருகிறார். இதுவரை 55 அடையாளம் தெரியாத நபர்களை அன்னை ஃபவுண்டேஷன் சார்பில் நல்லடக்கம் செய்ததோடு வெளி மாநிலங்களில் இருந்து வந்து காரைக்காலில் இருந்தவர்கள் வசதி வாய்ப்பு இல்லாத காரணத்தால் தனது உறவினர்களை அடக்கம் செய்யாத நிலையில் ஏற்பட்டவர்கள், ஆதரவற்றோர் இல்லங்களில் இருந்தவர்கள் என 180 பேரின் சடலங்களை அன்னை ஃபவுண்டேஷன் சார்பில் அவரவர்கள் முறைப்படி இறுதி சடங்கு செய்து நல்லடக்கம் செய்துள்ளார். இந்நிலையில் அடையாளம் தெரியாதவர்களாக கருதப்பட்ட 3 சடலங்களை முறைப்படி பல்வேறு சடங்குகள் செய்து நல்லடக்கம் செய்துள்ளார்.
இந்த ஆண்டில் இதுவரை 183 அடையாளம் தெரியாதவர்களின் சடலங்களை அன்னை ஃபவுண்டேஷன் சார்பில் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த சேவையில் ஈடுபட்டு வரும் அன்னை ஃபவுண்டேஷன் நிறுவனத்திற்கு மாவட்டத்தின் பல்வேறு அமைப்புகளும் தொடர்ந்து பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வெள்ளவாரி வீதியில் ரூபாய் 36 லட்சம் மதிப்பில் கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வெள்ளவாரி வீதியில் கழிவுநீர் வாய்க்காலுடன் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 36 லட்சம் மதிப்பில் துவங்கியது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் பழனி ராஜா, இளைநிலை பொறியாளர் சிவசுப்பிரமணியம் மற்றும் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஐஇஏ அறக்கட்டளை சார்பாக புதுவை ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் இந்திய கல்வி செயல்பாட்டு தொண்டு நிறுவனத்தின் மூலமாக எவலின் பிரிவை சார்ந்த தொண்டு நிறுவனங்கள் தந்தையை இழந்து கல்வி கற்க இயலாத ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு தொண்டு நிறுவனத்தின் மூலமாக கல்வி உதவித்தொகையை வழங்கி அவர்கள் படிப்பிற்கு உதவி செய்து வருகின்றனர். 28 ஆண்டு காலமாக இந்த தொண்டு நிறுவனத்தின் மூலமாக பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் பயனடைந்து வருகின்றனர். இந்த ஐஇஏ அறக்கட்டளையினுடைய ஆண்டு விழா நடைபெற்றது. இந்த ஆண்டு விழாவில் அறக்கட்டளையின் நிர்வாகிகளான ஜாக்லின், பிரான்சுவாஸ், எசபெல் ஆகியோர் வருகை புரிந்து சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். மேலும் இந்த அறக்கட்டளையின் கடந்த 5 ஆண்டுகளாக எடுத்து நடத்தி வருகின்ற மேரி எலிசபெத் மேலும் இந்த அறக்கட்டளையை கடந்த 5 ஆண்டுகளாக எடுத்து நடத்தி வருகின்ற மேரி எலிசபெத் அவர்களும் அறக்கட்டளையின் சமூக ஆர்வலர் ஜெசிகா அவர்களும் இதில் பங்கு பெற்றனர். இந்த ஆண்டு விழாவில் பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளியுடைய தாளாளர் டாக்டர் கிருஷ்ணராஜ் அவர்கள் விழாவிற்கு தலைமை தாங்கி மாணவர்களை வாழ்த்தி பேசினார். அறக்கட்டளையின் நிர்வாகி ஆங்கில ஆசிரியர் இசபெல் மாணவர்களுக்கு பல்வேறு அறிவுரைகளை வழங்கினார். மேலும் மாணவ மாணவிகள் நடனங்கள் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை நடத்தினர். கலை நிகழ்ச்சிகளை நிகழ்த்திய மாணவ மாணவிகளை சிறப்பு விருந்தினரும் பள்ளி தாளாளரும் வாழ்த்தி பேசினர். பெற்றோர்கள் இதற்கு நன்றி தெரிவித்தனர். இதற்கான ஏற்பாடுகளை அந்த தொண்டு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மிக சிறப்பாக செய்திருந்தனர். வில்லியனூர் தொகுதியில் ரூபாய் 6.15 கோடி செலவில் வளர்ச்சி பணிகளை எதிர்க்கட்சி தலைவர் சிவா துவக்கி வைத்தார். புதுச்சேரி நடேசன் நகர் ரயில்வே மேம்பாலம் முதல் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரும்பாத்தபுரம் ரயில்வே மேம்பாலம் வரை இணைப்பு சாலையின் இருபுறமும் யூ வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணிக்கு ரூபாய் 5,80,00,000 மற்றும் அரும்பாத்தபுரம் மேம்பாலம் வடக்கு பக்கம் சேவை சாலையை நடேசன் நகர் புறவழி சாலையுடன் இணைக்கும் பணிக்கு ரூபாய் 35,38,000 என ரூபாய் 6,15,00,000 செலவில் பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கோட்டம் மூலம் மேற்கொள்ளப்பட உள்ள பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி அரும்பாத்தபுரம் மேம்பாலத்தின் கீழ் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு இணைப்பு சாலை மற்றும் யூ வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணிகளின் பூமி பூஜையை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், நெடுஞ்சாலை கோட்டம் செயற்பொறியாளர் பன்னீர், உதவி பொறியாளர் சிவபிரகாசம், இளைநிலை பொறியாளர் ஜெகன் மற்றும் தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.